நீ வாங்க மாப்பிள்ள, நீ ஏறுங்க மாப்பிள்ள. நானாலாம் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் மாப்பிள்ள. நீ கருத்தியே வரையா? அண்டே இருறா வரேன். ஒரு காமன் நேரம் ஓட்டு போகலாம். இரு காட்டுக்கு வா போகலாம். இந்த வண்டி எடுத்துட்டு வா, பைக் எடுத்துட்டு வா மாப்பிள்ள. ஏற்றான பொண்ணு சத்தமே இல்லாத ஓடுது வண்டி. ஓகே நண்பா, இதுதான் மாப்பிள்ளையோட எங்கள் கம்பெனி வண்டி. கொல்ல போனா வேறு அந்த இடத்துல நின்றுடுக்கிறேன். பிடிச்சிக்கலாம். எங்கே பிடிக்கிறது? நான் உக்காந்துக்கிட்டா இரு, எனக்கு சேஃப்டி தான் முதல்ல. ஏன்னா நமக்கு இந்த வண்டி பற்றி தெரியாது. ஐயம்மா, வண்டி துடைக்கிறது இதெல்லாம் எந்த பழக்கமும் இல்லை. என்ன மாப்பிள்ள, என்னமா பழப்பழம் ஆயிரும். கம்மனு யானை மேலே உட்காந்துக்கிற மாதிரி இருக்குது. எவ்வளோ ஆகிட்டு இருக்குது. ஓகே நண்பா, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோமா, இந்த ஜான் டியர் 53 பஸ் எஸ்ஸா எஸ். இதை நிறையா பேர் வீடியோ கட்டிக்கிட்டே இருந்தீங்களே. இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ், இது நல்லது கெட்டது. இதில் நெகட்டிவ்னா என்ன மாப்பிள்ள சொல்கிறது வண்டியில்? அதுதான் தெரிஞ்ச விஷயமே எனக்கு. இதனால தானே இந்த வண்டியை பிடிக்காத காரணமே. நம்மளுக்கெல்லாம் குழுக்குழுன்னு இருக்கணும். ஹீட்டு வருமாம்மா. நீங்கள் 1 மணி நேரம் ஓட்டினாலும் கால் ஹீட்டு வரும். ஆமாம், அப்படி இன்னும் பொதாருக்கு ஹீட்டு வரும். பொதாரில் பண்ண விட்றா எப்படி தான் போய்க்கிறாங்க. அந்த வெளில வரணும். ஒரே வயலா நல்ல வியூஸ் போச்சுன்னா மாப்பிள்ளைக்கு ஹீட் ஒன்று தான் ட்ராபேக். எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டியில் ஹீட் ஒன்று தான் ட்ராபேக்கு. எக்கனாமிக்கில் போட்டான்னு கேட்குறியா? ஏன் மாப்பிள்ள, எக்கனாமிக்கில் போட்டான்னு கேட்குறியா? ஃபினிஷிங் நல்லா இருக்கு மாப்பிள்ள. அந்த ஒன்றை காசு ஓகே நண்பா, ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல இந்த ஜாண்டியரோட ரொட்டாட்டர் பர்ஃபார்மன்ஸ் 53S பர்ஃபார்மன்ஸ் கேட்டிங்களா. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா வண்டி வந்து பார்த்திங்கன்னா 2007 மாடல் நண்பா. 48 பிளேட் ரொட்டாட்ரு. ஓகேவா? சைஸு பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து 18 சைஸு டயரு. அதாவது எங்கள் ஏரியாவிலே இவ்வளோ பெரிய டயர் அந்த வண்டியிலே இல்லை. 16 தான் மேக்ஸிமம். ஜேசிபிக்கே 16 தான். இது வந்து டயர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 18 சைஸு. ஓகேவா? என்ன ரொட்டாட்டர் ரொம்ப கீழே இறங்கி ஓடுற மாதிரி தெரியுது. மற்றபடிக்கெலாம் ஒன்றும் இல்லை. ஃபினிஷிங் பாருங்க தெரியுது. எங்கள் சைடெலாம் மல்ச்சர்லாம் கிடையாது ப்ரோ. இது மாதிரி குச்சி காடெல்லாம் ரொட்டாட்டர்லேயே 2 கால் ஓட்டி விட்ருவாங்க. அது எதுக்கு அதை போய் தனியாக ஒரு வண்டி போட்டுக்கிட்டு அதை நுணுக்கிக்கிட்டு அல்ச்சர் போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது ஓட்டினா காடுக்கு உழவாயிரும். எப்படி சொல்கிற, காடு உழவும் ஆயிரும், வேலையும் முடிஞ்சிடும்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறமேட்டு இது பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்கத்துக்கு ஒரு 150 கிலோ வெயிட்டு கல் போட்டிருக்கிறாங்க. அது இல்லாத முன்னாடி ஒரு 200 கிலோ வெயிட் கல் போட்டிருக்கிறாங்க. வெயிட்டு தான் ப்ரோ மேட்ரு வண்டிக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா 2007 வந்து இது வந்து டர்போ இன்ஜின் மேனுஃபேக்சர் பண்ணிக்கிறாங்க. இப்போ எப்படி நம்ம மகேந்திரா 605S இருக்குது, அதே மாதிரி அது வந்து 2011 தான் விட்டாங்க. சரி, 2013. இது வந்து 2007 விட்டாங்க. அப்போ டெமோ வண்டி. இதோட ஆஃப் பவர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 70 HP நண்பா. அப்புறம் வேறு என்ன வண்டி பிடிச்சினாங்க. இதில் வந்து முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா குளோபல் ஆயிஸில் இருந்துட்டு அது கொஞ்சம் வேலை வச்சிருச்சு. ஜாமான ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது ஆர்வஸ்டோட ஆர்வஸ்டா இந்த சுகர்கான்ஸுக்கு வருதில்ல, அந்த வண்டியில் இறக்குறாங்கள, அந்த ஆஃப் ஃபண்ட் வந்து கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ அதை இதை வாங்கி போட்டாங்க. மற்றபடிக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் கிரீப்பர் கியர் இல்லை, வேணா பாடி சேஞ்ச் பண்ணால் வந்து பார்த்துக்கலாம். அப்புறம் 540
எக்கனாமிக் ரெண்டுமே இருக்குது. அப்பயே வந்து ஜாண்டியரில் வந்து டூயல் கிளச் ஆப்ஷன் விட்டோம். கரெக்டாக அதுக்கு முன்னாடியே இருக்குது. இப்போ தான் நம்ம மஹேந்திராலாம் வந்துச்சு. இதிலலாம் வந்து அப்பயே டூயல் கிளச் ஆப்ஷன்லாம் அப்பயே இருந்துருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். டர்போங்கிறதுனால சவுண்டே வரல. உங்களுக்கு கேட்குதா என்னன்னு தெரில. ஆனால் வந்து டர்போங்கிறதுனால சவுண்டே இல்லை. ரொம்ப சத்தம் இல்லாத ஓடுது, மைதியாக ஓடிட்டு இருக்குது. இந்த ஜாண்டியரில் எனக்கு பிடிச்சதே என்னென்னா, இந்த ஒரு பார்க்கிங் கியர் வருதுல்ல நண்பா, எப்படி அப்படியே கப்புன்னு போட்டால் அப்படியே எப்பேற்பட்ட இடத்துலையும் வந்து இழுத்து மாட்டி விட்டா அப்படியே நின்று போயிடும். ரொட்டாட்டரோட அகலத்தை பட்டு பார்த்தீங்களா, நம்ம வண்டியோட ஒரு அடியே அகலம் அதிகம் நண்பா. மற்றபடிக்கு டயரை பாருங்கள், எப்போ எத்தா ஜோடு தெரியுது பாருங்க, எனக்கு பின்னாடிக்குது. என்ன மாப்பிள்ளை அஜித்தை கேட்டால் என்னங்கிறான், இதில் எனக்கு பிடிக்காததே இந்த ஹீட்டு தான் மாமா. ரொம்ப நேரம் ஓட்டினோம்னா ஹீட்டு நல்லாவே வரும். எங்களுக்கு இதில் பிடிக்காத ட்ராபேக்குன்னு இந்த வண்டியில் நாங்கள் சொன்னால் இந்த ஹீட்டை தான் சொல்லுவோம், வேறு எதுவும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி டர்போ, இது டீசல் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4.5 to 5. டெப்த்து தகுந்த மாதிரி ஒரு 1/2 லிட்டர் முன்ன பண்ண எடுக்கணும்பா. ஓகேவா? 4.5 லிட்டர் 70 HP இன்ஜின் போகிறதுங்கிறதெல்லாம் ஒரு சாதாரண டீசல் தான், ஒன்றும் பெரிய டீசல்லாம் இல்லை. இன்றைக்கெல்லாம் ஒரு 50 HP கேட்டகரி வண்டியே 4.25 போகுது. இது 70 HP போகிறது ஒரு 4.5 4.25 போகிறதுலாம். அதில் இது பிளேடு எத்தனை 48 பிளேடு இல்லை, ரொட்டேட்டர் அதில் தான் நம்ம பிளேடோட 6 பிளேடு அதிகம். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை இந்த வண்டிக்கு. 2 சால் ஓட்டணும்னு வச்சுக்காங்களா பாருங்கள், இதெல்லாம் குச்சிக்காடு தான், பூரா குச்சிக்காடு தான். 2 சால் ஓட்டுவாங்க. 2 சால் ஓட்டினா வேலை முடிஞ்சதுன்னு வச்சுக்காங்களேன். இதை வந்து 1 சால் ஓட்ட மாட்டாங்க. 2 சால் ஓட்டினா காட்டுக்கு உழவும் ஆயிரும். 2 சால் ஓட்டி அப்படியே பார் ஓட்டி குச்சி வச்சுருவாங்க. மறுபடியும் குச்சி தாங்க, ஒரு 10 நாள் கழித்து மறுபடியும் குச்சி வச்சுருவாங்கப்பா. இதை எல்லாம் ஆர்டர் போட்டு இதோட செட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறாங்க. பானட்டு, சைடு மர்காடு, ஷோகேஸு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறாங்க. கேட்டால் புதுசு ஏன் மாற்றணும், ஓட மட்டும் லாபம் தானே அப்படிங்கிறானுங்க. என்னைக்கு வாங்கி மாற்றுவாங்கன்னு தெரியல. நம்ம எல்லாமே வச்சுருக்குறாங்க. மற்றபடி வண்டியெல்லாம் குறை சொல்கிறதே இல்லை ப்ரோ, சூப்பரான பர்ஃபார்மன்ஸு, அருமையாக இருக்குது வண்டியெல்லாம் ஓட்டுறதுக்கெல்லாம். அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா கீர் வந்து மொத்தமாகவே 3 கீர் தான், 1 2 3 கீர் தான். இந்த பக்கம் எத்தனை கீர்னு தெரில. இப்போ வண்டி வந்து ஓடிக்கிறது பார்த்திங்கன்னா 540 1500 RPM ப்ரோ. ஒரு RPM இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா RPM டவுன் ஆகுது. எல்லா வண்டியிலும் இயற்கை தானே, ஒரு RPM ட்ராப் ஆகுது. அதே மாதிரி லாட்ரி பம்பு நம்ம பெரிய வண்டி மாதிரியே தான், சாவியிலே ஆஃப் கண்ட்ரோல் தான். இந்த வரைக்கு வண்டி சவுண்டு பாருங்கள், அப்படியே கலகலன்னு. என்ன ப்ரோ இன்ஜின் பிளாக் கொஞ்சம் அதை மாற்றின மாதிரி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு ஐட்டம் வந்து கட்டுற பாரு ஏற்றி கொஞ்சம் ஸ்பீடு பிரேக்கில் விட்டுட்டார் ஒரு டிரைவர். ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் இன்ஜின் பெட்டு கிராக் ஆகி போச்சு. ஸோ அதனால் வந்து அப்படியே இன்ஜின் பாடி மட்டும் அசம்பிள் மாற்றி விட்டான்னு வச்சுக்காங்களேன். அவ்வளோதான் நண்பா, இதை பற்றி அவ்வளோதான். நல்லா ஏர் கூலண்டெல்லாம் நல்லா சர்க்குலேஷன் ஆகுது, நல்லா காற்றுக்கு காலுக்கே அனல் வந்து விட்டு நுணுக்குது. அந்த அனல் மட்டும் இன்ஜின் அனல். கிளச்சி பிளேடு இதில் எதனால் வந்து அந்த பிரச்சனை வருதுன்னா, கிளச்சி பிளேடு காலுக்கிட்டே இருக்குது. நம்ம மஹேந்திராவெல்லாம் கொஞ்சம் நல்லா தூரமாக கொடுத்துருப்பாங்க, இதில் அப்படி இல்லை, காலுக்கிட்டே இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த ஹீட்டிங் இஷ்யூ இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன். பாருங்கள், ஜாயிண்ட் இந்தளவுக்கு வளைஞ்சிட்டு ஓடுதாடா, ஜாயிண்ட் கார் போகிறது இல்லையாடான்னு கேட்டால் வந்து அதெல்லாம் போகாதுங்க மாமா, நாங்கள் இதெல்லாம் போனதே இல்லை, 6 மாதம் ஒரு ஐட்டு தான் போவோங்கிறான் மாப்பிள்ளை. ஒரு வேளை மாப்பிள்ளை ஓட்டுறதுனால போகலையா என்னமோன்னு தெரியல. மற்றபடிக்கு இந்த வண்டியில் என்ன கேட்டுருந்தீங்க அவ்வளோதான். அப்போ வந்து டிஜிட்டல் மீட்டர் இல்லை ப்ரோ, அப்போலாம் வந்து அனலாக் மீட்டர் தான் இருந்துச்சு வண்டியில். இப்போ இவர்கிட்ட வந்து முதல்ல ஒரு செட்டு ஓட்டி செகண்டாக தான் வாங்கினாப்போ காட்டி, இது ஓட்டிட்டு இது 2வது செட்டுன்னு நினைக்கிறேன். 2வது செட்டு டயர்னு நினைக்கிறேன். பிகேடி தான் இது. இப்போ போட்டு 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நினப்பாக இருந்தால் பிகேடி போட மாட்டோம். அன்றைக்கி வந்து பிகேடி நல்லா ட்ரெண்டிங்கு. ஸோ அதனால் பிகேடி யூஸ் பண்ணோம். மற்றபடிக்கெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.
இப்படி தான் மேட்டர்னு வச்சுக்காங்களேன். இந்த ரொட்டாட்டரில் பிடிஎஸ் சாப்பிட்ட ஆயில்ஸில் இந்த பிரச்சனையெல்லாம் இந்த வண்டியில் அந்த அதிகமாக போகிறதே இல்லை. ரொம்ப கவடத்துக்கு கிடக்குதுன்னு வச்சுக்காங்களேன். வெயிட்டுகளை போடணும் ப்ரோ. ஜாண்டியரை பொறுத்தவரையில் எந்த நண்பர்கள் வச்சுருந்தீங்கன்னாலும் சரி, எந்த அளவுக்கு நீங்கள் வெயிட்டுகளை போடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு வச்சுக்காங்களேன். வெயிட்டுகள் இல்லைன்னா ஜாண்டியருக்கு மரியாதையே இல்லை. வெயிட்டுகள் தான் மேட்ரு. இப்போ பார்த்தீங்கன்னா இது பக்கத்துக்கு 3 கல் போட்டுருக்குறாங்க. ஏன்டா இந்த 2 கல் போடுறீங்களான்னா ஏதோ ஒரு ஓரம் ஏதம் போகும்போது வந்து இடிக்கும், அதனால் நாங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 கல்லோடு நிறுத்திக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. அது அப்புறம் டயரில் தண்ணி ஏற்றிருக்கிறதுனா டயர்லாம் தண்ணிலாம் ஏற்றல இருந்தோம். இதுக்கே போதும் நம்மள்கிட்ட, இதுக்கு மேலே லோடு இல்லை. டயரில் தண்ணி ஏற்றினோம்னா வந்து வெயிட்டு இன்னும் வெயிட்டு தான் அதிகம் ஆகும். பக்கத்துக்கு ஒரு 100 லிட்டர் 100 லிட்டராக பிடிக்கும் ஒரு 50 லிட்டர் பிடிக்கும். ஏற்றலாம். அது பெரிய டயர் தானே, எங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்லீப்பேஜ் கார்டு இல்லை. ஸோ அதனால் எங்களுக்கெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொட்டேட்டர் மட்டும் கொஞ்சம் இது வண்டியோடய வாங்கினாருன்னு நினைக்கிறேன் இந்த ரொட்டேட்டர். ஸோ அதனால் இப்போ இந்த ரொட்டேட்டர் மணிக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாருன்னு பார்த்தா 1500 ரூபா வாங்குறாருன்னு. நம்ம வண்டியோட ஒரு 200 ரூபா சேர்த்து. அதே மாதிரி பார்த்திங்கன்னா காடு கிடுக்கிடுன்னு இங்கே முடியும். நம்ம வண்டி 1 மணி நேரம் ஓடுறது, இது ஒரு 50 நிமிஷம் முடிஞ்சிடும் வச்சுக்காங்களேன். ஒரு 6 பிளேடே கத்தி இருக்குதுல்ல, அதனால் சீக்கிரம் இதை ஓடி இருந்துச்சுக்காங்களேன். டயர் பெரிய டயருங்க, அதனால் இப்போ இந்த இடத்துல கட்டி எடுத்து திறப்புறாரு. நம்ம வண்டியெலாம் திறக்க முடியுமா சொல்லி முடியல மாட்டிவிட்டேன். ஏமாப்பில் அவங்கள சொன்ன பெருமையாக சொன்னேன். மாப்பிள்ளை சின்ன இடத்துலையே வந்து பேக் அடித்து ரவுண்ட் அடிக்கிறாருன்னு. ஏன் கரெக்டாக நான் சொல்லி முடிக்கல, டயரை சுத்த விட்றேன். நான் சுற்றி நான் என்ன பண்ணுறது? மாப்பிள்ளைலாம் சுத்தாத ஓடணும். இப்படி எடுத்து காட்டிலே இப்படி சுத்த விட்டான்னு அர்த்தம். டயர் விட்டுதான் மாப்பிள்ளை, இது டயர் இல்லை. ஏமா எங்கள் வண்டியில் 2 டயர் சேர்ந்தாதான் இது ஒரு டயரு. எங்களுக்குலாம் இதெல்லாம் பூனைக்குட்டி. அதே எங்கள் வீட்டில் இருக்கிறதே இதான் யானைக்குட்டி. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வண்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா 33,000 மணி நேரம் ஓட்டிக்கிறாங்க. நம்ம ஒரு வீணாக போன டிரைவர் பண்ணினதால் இன்ஜின் பாடி ஓடுறதுனால தான் இன்ஜின் பாடி மாற்றுற மாதிரி ஆயிடுச்சு. கை வைக்காத ஓடிட்டு இருக்கிறான். இல்லை ஒன்றை சொல்லலை மாப்பிள்ள, உடைக்கல. இன்னொரு டிரைவர் இருக்கிறாப்புல, அவர் பேர் சொல்ல விரும்பலை. எக்ஸ்போர்ட் டிரைவர் அவர் பார்த்தீங்கன்னா வண்டியை பறக்க மட்டும் தான் விடுவார். பழந்துன்னு கொட்டை போட்டவர், தரையில் ஓட்ட மாட்டார். ஆமாம், ஸ்பீடு பிரேக்கில் போன ஸ்பீடில் விட்டு தூக்கி அடித்து எல்லாம் முன்னாடி ஓடிச்சு வாயை போட்டார். அப்புறம் மாப்பிள்ள இந்த வண்டி எப்படி இருக்குது உங்கள் கம்பெனி? எனக்கு சூப்பராக இருக்கும் ஓட்டுறதுக்கு. இருக்கிற எல்லா வண்டியோட இது நல்லாயிருக்கும். எனக்கு வெயில் அடிக்குது மாப்பிள்ள. அது ஒன்று தான் மாமா இதில் போகிறேன். வெயில் அடிக்குது மாப்பிள்ளைய. டாப் இருக்கு. போடுவீங்களா போட மாட்டீங்களா? போட்டுருவோம் என்ன ஒரு எப்போ 10 நாளுக்குள்ளே போட்டுருவோம். நீங்கள் என்ன டாப் போடுறதுன்னு முடிவில் இருக்காரு. ஆத்தூர் டாப்பே போட்டுடலாமா? ஆத்தூர் டாப் போடுங்க மாப்பிள்ள. ஆத்தூரில் பாரு 40,000 ஒரு. ஆத்தூர்லாம் போய் போட மாட்டோம். நம்ம காலேஜ் பெருமாள் இருக்காருல்ல, அவர்கிட்டே போட்டுக்கிறீங்களா? நம்ம 42க்கு போட்டிருக்கோம்ல. ஆமாம் ஆமாம், அதே மாதிரி இதுக்கு போட்டுடலாமான்னு ஒரு ஐடியாவில் இருக்காரு. பட் இருக்கிற டாப்பில் கூட போடலாம். மக்காடு புது மக்காடு மாற்றணும். மாற்றணுமா? ஆட்டியாச்சு, அதனால கழிச்சு வச்சுருக்கு. ஓ, ஓட்ட போடக்கூடாதுண்ணா? போடக்கூடாதுன்னு இல்லை, டாப்பில் கொஞ்சம் சில பல வேலைகள். டாப் எல்லாம் இப்போ போச்சு. ஆல்ட்ரு பண்ணி போடலாமா இல்லை குளிச்சே போடலாமான்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதே மாதிரி டீசல் டேங்க் வந்து 67 லிட்டராம் ப்ரோ. நம்ம வண்டி மாதிரியே தான், அதே 7 லிட்டர் தான். மற்றபடிக்கு 48 பிளேட் ரொட்டாட்டர் போட்டு சாதம் வண்டி லோடே ஆகாது. ஒரே ஆர்பிஎம் தான் ட்ராப்பு. ஒவ்வொருத்தர் சொல்கிறாங்க அதெல்லாம் டீசல் குடிக்காதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் போய் ப்ரோ. 4.5 to 5 லிட்டர் போயிடும். 48 பிளேடு இல்லை. இந்த டீசல் ஓட எடுக்கலன்னா இதுக்கு வண்டியே இல்லை. இதுக்கு பேர் எப்படிங்க மாப்பிள்ள? 5 லிட்டர்லாம் அசால்ட்டாக போகும். அதெல்லாம் தான் ப்ரோ. எங்கே ஓனருங்க அடிக்கடி திட்டிக்கிட்டே வராப்லையாம். மாப்பிள்ள என்ன பண்ணி விட்றான்னா, ஓட்டுறானா ஃபினிஷிங் பத்தலன்னு சொல்லி எக்கனாமிக் அடிக்கடி போட்டு ஓட்டி விட்றாங்க. அதனால் ஓனர் எப்போ பார்த்தாலும் கொலை காண்டில் இருக்கிறான். எக்கனாமிக் போட்டு ஓட்டினா 7 லிட்டர் சாப்பிட்டுலாம். இந்த வண்டியில் போட மாட்டோம். அந்த ரொட்டேட்டர் சின்ன ரொட்டேட்டர் இருக்குல்ல, இதில் கோபோட்டு வழியா இருந்துச்சு இல்லை,
அதில் வந்து 42 இருக்கு, 42 வண்டி அந்த சின்ன வண்டி. ஆமாம். அது ஒரு நாள் கட்டலான்னு சொல்லிட்டு கத்தின்னு போட்டு விட்டேன். அன்னைக்குன்னு பார்த்தா அந்த வண்டி 7 லிட்டர் சாப்பிட்டுருச்சு. ஏமா இந்த ரொட்டேட்டர் கொம்போட்டோவில் போட்டு என்ன பண்ணுவோம்? வண்டி காலி ஆயிடும். ஏமாப்பில் ஒவ்வொருத்தரும் 45 ஹெச்பிலே 48 பிளேடு அசால்ட்டாக எடுத்துங்கிறாங்க. ஓடுமாமா, ஓடாமல் என்ன ஆயிடுது? 10 வருஷம் ஓடுறது நம்ம 2 வருஷம் போயிடும் அப்படின்னு இல்லை, ஓட்டுறதெல்லாம் ஓட்டலாம். வண்டி என்னத்துக்கு ஆகும்? ஆகும்ல அது. அப்புறம் பிரேக் அடிக்காதே திருப்படியாது. அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதெல்லாம் எதுக்கு ஆகும்? டயரை சோடுக்குது. இல்லை நானும் இது மாதிரி எனக்குலாம் ஓட முடியுமா? நீ என்னோட பணம் வந்து கொண்டு போட்டீங்க. இப்படியே சொல்ல வேண்டியதான் மாப்பிள்ள. இங்கே என்ன எனக்கு இதில் பிடிக்காதுன்னு இருந்து பாருங்கள். ரொட்டேட்டரில் என்ன மாட்டுக்குன்னே தெரியாது. ரொட்டேட்டர் தலைகத்துக்கு பாலாங்கிற கடைக்கு மேலே இருந்து பார்க்கணும். தெரியறதில்ல. அதில் ரெண்டு பட்டையா வேறு வழியே இல்லையா? பின்னாடி பார்த்தோம்னா வியூ பாயிண்ட் சுத்தமாக இல்லை நண்பன். ரொட்டேட்டர் ஏதாவது உள்ளே மாட்டுது, ஏதாவது ஜாயிண்டில் ஏதாச்சும் புகை வருதுன்னா கீழே வந்து தான் நம்ம பார்த்தாகணும். ஸோ அதனால் வந்து அது ஒரு ட்ராபேக்கு. மித்தபடிலாம் வண்டியெல்லாம் எதுவுமே பிரச்சனை அது பூச்சாட்டம் ஓடுது நண்பா. இந்த ஜாண்டியரில் 5310 மாடல்னு எந்தெந்த ஏரியாவில் இருக்குதுன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். மித்தபடிக்கு இதோட நெகட்டிவ் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். நமக்கு தெரிஞ்ச வரலாம் இது வண்டி அருமையான வண்டி தான். எங்களுக்கு பிடிக்காது ஹீட்டிங் விஷயம். மகேந்திராவுக்கு இதுக்கு கொஞ்சம் டைம் ஷார்ட்டேஜ் ஆகும். இது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சுது. மித்தபடிக்கு எங்கள் ஏரியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜாண்டியரும் மகேந்திராவும் சரி கிளப்புறதுன்னு வச்சுக்காங்களேன். இப்போ ஜாண்டியரில் ஒரு 50 வண்டி இருக்குதுன்னா மகேந்திராவிலேயும் 50 வண்டி, அப்புறம் சுராஜும் இருக்குது. மேக்ஸிமம் எங்கள் ஏரியாவில் இருக்கிற வண்டி இது தான், வேறு எதுவும் இல்லைன்னு வச்சுக்காங்களேன். சைடு டெப்த்து பாருங்கள் எவ்வளோ இறங்கி வரும். கரெக்டாக 6 அடி இறங்கி வருது நண்பா. இது இன்னொரு சால் ஓட்டுவாங்க. இன்னொரு சால் ஓட்டினாங்கன்னா ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். ஆத்தூர் காப்பாடுறங்கிறாங்க. அதை போட்ட வாட்டி இன்னொரு வீடியோ நான் இதை பற்றி கேட்குறேன். இதை பற்றி ஏதாவது டவுட்லாம் கேட்பீங்கள, அதெல்லாம் தேக்கி வச்சு இன்னொரு வீடியோவில் வந்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எல்லாம் கிளியராக சொல்லிடுறேன். ஆனால் இன்றைக்கி வந்து பெரிய வண்டியில் மட்டும்தான் டர்போ தராங்க. அன்றைக்கி வந்து இந்த 70 HP வண்டியிலே டர்போ கொடுத்துக்கிறாங்கன்னா பார்த்துக்காங்களேன். இதோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்காங்க. நாற்பத்தெட்டு பிளேடுங்கிறனால இதுக்கே டயர் ஸ்லீப்பேஜ் இருக்குது, தெரியுதா? ₹1500 வாங்குறது இதுக்கு ஒர்த்து தான் ப்ரோ. எவ்வளோ அகலம் போகுது பாருங்க. காடு எவ்வளோ அசியாக கிடுக்கிட்டு மூயுது. அம்பு வண்டியில் இப்படி மூயுமா? என்ன டயர் தேஞ்சு போச்சுன்னா தான் ₹1,00,000 காலி. மித்தபடிக்கு வண்டியெல்லாம் அப்படியே பூச்சாட்டம் ஓடுது. வைப்ரேட்லாம் ஒன்றும் பெரிய லெவலில் இல்லை ப்ரோ, நல்லாவே இருக்குது. அதெல்லாம் நம்ம குறை சொல்லவே முடியாது இந்த வண்டியை பொறுத்து வரலாம். இது மாதிரி 53 வருஷத்தில் வந்து உங்கள்கிட்ட எந்தெந்த ஏரியாவில் வண்டி இருக்குதுன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். கார்த்தி எடுத்ததுலேருந்து இவர் என்ன வண்டியில் வந்து பெருசாக வேலை செய்யலையாம். 4 டயர் மாற்றிருக்கிறாரு. அந்த ஃப்ரெண்டு வந்து சபாக்ஸ்லாம் புஷ்லாம் பின் புஷ்லாம் போயிடுச்சுன்னா அப்படியே எக்ஸ்சேஞ்சு கொடுத்துட்டு அப்படியே பெரிய டயர் வாங்கி போட்டுக்கிட்டாருன்னு வச்சுக்காங்களேன். அப்புறம் டயர் நம்மளது பைசன் பைக்கு இதுக்கெல்லாம் உடனே தான் போட்டோம். அன்னைக்கெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. டயர்லாம் வந்து நம்ம குறை சொல்லவே முடியாது. இன்றைக்கி எதுவுமே ஒரு டெவலப் ஆகிட்டா வந்து பழையபடி ஆயிடுவாங்கள்ல, அது மாதிரி தான். அப்போ நல்லா இருந்துச்சு. இப்போ எங்களுக்கு அது பிகேடி பிடிக்கிறதில்ல. பிகேடி போகிறதுக்கு எம்ஆர்எஃப் சத்தி லைஃப் போகலாம். அதை விட்டால் அப்போலோவும் நல்லா இருக்குது, குடியரும் நல்லா இருக்குது. இதெல்லாம் வந்து அப்போ இருந்த ஸ்டாண்டர்டாக டிராக்டருக்கு நல்லா ஓடிட்டு தான் இருக்குது. அதனால் நீங்கள் அப்படி மாறிக்கலாம். மற்றபடிக்கு ஒவ்வொரு நண்பர்கள் கேட்குறீங்க ப்ரோ டயருக்கு தண்ணி ஏற்றலாமான்னு. தண்ணி ஏற்றினோம்னா நல்லா ஹெவி லோடாக போட்டு ஓட்டணும் ப்ரோ. உழவுக்கு மட்டும்தான் ஆகும், அது ஒரு ஹெவி லோடுக்கு மட்டும்தான் ஆகும். நீங்கள் ரோடு ரன்னிங் அதிகமாக ஓட்டுற ஆளுங்களாம் வந்து நான் தண்ணி ப்ளவுஸ் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னா தண்ணி ஏற்றுறதுலாம் ஒரு பெரிய மேட்டரில். இந்த பக்கம் 30 லிட்டர் ஏற்றுறீங்கன்னா அந்த பக்கமும் 30 லிட்டர், 2 பக்கமும் சரியாக ஏற்றுங்க. தண்ணி ஏற்றுறது ஈஸி தான். ஆனால் வந்து எங்கள் ஏரியாவில் யாரும் தண்ணி பிடிக்கிறதில்ல. கார்த்தி வந்து பிடிச்சிருந்தார். இதுக்கு முன்னாடி டயர் மூணுன்னு இருந்ததுனால பிடிச்சிருந்தார். இந்த டயர் எவ்வளோனா 92,000 என்னமோ ப்ரோ. 92 டீ போட 96,000 வருது.
கிட்டத்தட்ட ஒரு ட்ரே வாங்கிடலான்னு வச்சுக்காங்களேன். அந்த ரேட்டு இந்த வண்டியோட டயரோட ரேட்டு மட்டும் இப்போ பாருங்க, கணக்குக்கு ஒரு அரை மணி நேரம் தான் ஓடி அரை சுத்தே வந்துருச்சு பாருங்க. அரை வயல் முடிஞ்சு போச்சு கிடுக்கிட்டு. அதே மாதிரி விலா பிடிக்கிறது காடு கிடுக்கிட்டு முடியுதுன்னு வச்சுக்காங்களேன். இப்போ நம்மளது 10 விலா பிடிக்கிறது, இது ஒரு 8 விலா அதிகபட்சம். அதுலேயே வந்து காடு ஃபினிஷிங் ஆயிடுதுன்னு வச்சுக்காங்களேன். அதனால் எங்கள் ஏரியாவில் வந்து நீங்கள் நிறையா நண்பர்கள் வந்து மல்ச்சர் வீடியோ கொடுங்க ப்ரோ, மல்ச்சர் வீடியோ போடுங்க ப்ரோன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. மல்ச்சரே இல்லை ப்ரோ. மல்ச்சர் இருந்தால் தான் ப்ரோ மல்ச்சர் கொடுக்குறதுக்கு எங்கள் ஏரியாவில். எங்கே ப்ரோ மல்ச்சர் இருக்குது? எல்லாமே இப்போ இது மாதிரி 2 ஒரு காடு வந்து குச்சி காடு வர்றதும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே எல்லோரும் இது மாதிரி ரொட்டாட்டில் 2 சால் ஓட்டிடுறாங்க. அதுக்கு பாருங்க, இப்போ இதுக்கு என்ன நீங்களே சொல்லுங்கள். இந்த அளவுக்கு பவுடராக வந்துருச்சு இதுக்கு பார்த்தீங்களா? இது எதுக்கு? இப்போ 2 சால் ரொட்டாட்டர் ஓட்டி அப்படியே வந்து குச்சி வச்சு விட்டு போயிடுறாங்க. வேலை முடிஞ்சது அப்படியே மாட்டில் பாரு ஓட்டி. ஒவ்வொரு நண்பர்கள் சொல்கிறாங்க இதில் வந்து ஓட்டினா வந்து குட்டாங்கட்டம் அப்படின்னு. இவங்க 2 சால் ஓட்டினா சுத்தமாக அரைச்சிருது. நாங்கள் வருஷம் இது இப்படி தான் பண்ணி கொடுக்குறோம் பார்ட்டிக்கு, எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லபடியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எங்கள் ஏரியாவில் மல்ச்சர்லாம் இல்லை ப்ரோ. அதுவும் மல்ச்சர் என்ன கம்மியாக விற்கிது, அதுவும் 2.5 லட்ச ரூபாய் என்னமோ வருதாட்டுக்குது. ஸோ அதனால் வந்து மல்ச்சரே எங்கள் ஏரியாவில் இல்லை. மல்ச்சர்லாம் இல்லை ப்ரோ. இது தான் எங்களுடைய வேலை என்ன, ரொட்டாட்ரு, ஆம்பு கலப்பை, ஸ்ப்ரிங் கலப்பை, அதை விட்டால் டெய்லர் ஓட்டம், பார் ஓட்டுவோம், ஒத்த வஞ்சி. இதுதான் எங்கள்கிட்ட இருக்கிறதுலே. இந்த சட்டி கலப்பை, மல்ச்சரு, இந்த சட்ரு, அப்புறம் எம்பி ஃப்ளோ, லிம்கானில் எம்பி ஃப்ளோ கலப்பை, இதெல்லாம் எங்கள் ஏரியாவில் யாருக்கிட்டையுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 20 கிலோமீட்டர் சுற்றுலாவத்தில் யார்கிட்டையுமே இந்த கலப்பை இல்லைன்னு, அந்த கலப்பையெல்லாம் இல்லை. எங்கள்கிட்ட இருக்கிறதே அந்த 4 ஐட்டம் தான். இதை வச்சு தான் நாங்கள் ஏதோ போட்டிகிட்டு இருக்கிறோம் ப்ரோ. மாப்பிள்ளைக்கு வேறு வெயில் காசு தான், டாப்பு போட்டு தர மாட்டேங்கிறாராம் ஓனரு. அதனால் கொலை காண்டில் இருக்கிறான்னு வச்சுக்காங்களேன். நீ பொழுதோடு தான் வருவ, இன்னும் 1 மணி நேரம் ஆகும். ஓகே நண்பா, பாருங்கள் 10 நிமிஷத்தில் எவ்வளோ காடை ஓட்டிட்டானு. மாப்பிள்ளை ஓட்டுறது வண்டி எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது 53S. இது ஒன்று ஓட்டுவார் ரொட்டேட்டர் அதிகமாக. அப்புறமேட்டு கொபோட்டோவில் இவங்கள்ட்ட பேலர் இருக்குது. அப்புறமேட்டு கட்டர் பார் வீடியோ வேணும்னா கேளுங்க நண்பா, ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். அது வந்து அதுவும் ஜாண்டியர் 40 ஹெச்பியில் தான் போட்டு 40 ஹெச்பி வண்டின்னு சொன்னாங்க. என்ன சீரியல் நம்பர்னு தெரியல ப்ரோ. அந்த வண்டிலாம் கட்டர் பார் போட்டிருக்கிறாங்க. அவர் வெளியெலாம் போக மாட்டார் ப்ரோ, நம்ம லோக்கல் மட்டும்தான். அதனால் வந்து கட்டர் பார், அப்புறம் கொபோட்டோ, இது மட்டும் தான் வச்சுக்காங்களேன். அதில் இன்னொரு வண்டி இல்லை, அது என்ன 45 ஹெச்பி, அது என்ன வண்டி தெரியல. அதனால் இவங்க இதே தான் வேலை அதிகமாக. இவங்க வந்து தட்டு இருக்கிறது, கள்ளப்பொருள் பிடுங்க, களைச்செடி பிடுங்கிறது, களைச்செடி பிடுங்கிறது, கள்ளசை போடுறது, களைச்செடி பிடுங்கிறதுக்கெலாம் மிஷின் ஒன்றும் இல்லை. அது எங்கேயாச்சும் களைச்செடி பிடுங்குற மிஷின் ரொம்ப சீப் ரேட்டாக ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு இருந்தால் சொல்லுங்க ப்ரோ. ஏதாவது வருங்காலத்தில் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் நண்பா. மற்றபடி நீங்கள் கேட்ட வரலாம் இந்த வண்டியை பற்றி எல்லாம் கவர் பண்ணிட்டேன். என்ன இதுதான் வந்து கார்த்தி என்னங்கிறாரு ஒரு மெயின் ரீசன். ஜாண்டியரில் கிளட்ச் மேலே காலை வச்சா சீக்கிரம் போயிடுதுன்னு. எனக்கு தெரிஞ்சு நம்ம கம்பெனிலாம் அப்படி வந்ததே கிடையாது. ஸோ அதனால் வந்து அது அவர் வைக்க தேவையில்ல, அப்படிங்கிறாரு. அதனால் நம்ம வண்டியில் பொறுத்த வரலும் நாங்கள் கிளட்ச் மேலே தான் நம்ம பசங்களாம் வச்சு ஓட்டுறாங்க, எதுவும் ஆகிறதில்ல. ஆனால் இந்த வண்டியில் அப்படி இஷ்யூ வருதாட்டுக்குது. நிறைய நண்பர்கள் சொல்கிறாங்க, இப்போ வீடியோவில் கூட சொல்லுவாங்க, ப்ரோ கிளட்ச் மேலே காலை வைக்காதீங்க ப்ரோ, அது வந்து கிளட்ச் பிளேட் போயிடணும். எப்படி தான் பார்த்து ஓட்டினாலும் பைசன் போய் 3000-3500 தான் ஓடுது. பெரிய வண்டியானா எவ்வளோ ஓடிக்குதுன்னா 6800 நம்ம ஓடி தான் மாற்றணும். அதனால் ஓட்டத்தை பொறுத்து லோடை பொறுத்து தான் ப்ரோ கிளட்ச் பிளேட்லாம் தேவைப்படுங்க. கிளட்ச் மேலே காலை வச்சா கிளட்சி வந்து ஆஃப் கிளட்சில் வண்டி ஓடுங்கன்னா வண்டியோட பிக்கப்பே நல்லா தெரியும் ப்ரோ. ரொம்ப ஃப்ரீயாகவும் இருக்கக்கூடாது, கிளட்சி ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவு காலை வச்சா
கிளச்சு பெடல் போய் அந்த கிளச் பூ பிளேட் மேலே பேரிங் வந்து ரொட்டேட் ஆனால் போதும். ஆனால் வந்து ஒரு சில பேர் வந்து என்னங்கிறாங்க, மெக்கானிக்கல் வந்து இல்லை கிளச் மேலே காலை வச்சாவே கிளச் பிளேட் போயிடும் அப்படிங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையாக எனக்கு தெரியல. தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. கிளச் பிளேடு மேலே காலை வச்சு எனக்கு நிறைய ட்ரிப்பு கிளச் பிளேடு போயிடுச்சு அப்படின்னு கம்ப்ளைண்ட் யாராவது அரெஸ்ட் பண்ணிக்கிறீங்க, நீங்களாம் கொஞ்சம் கமெண்டில் தட்டி விடுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரலாம் வந்து எந்த கம்பெனிக்காரரும் எங்கள் காலை கிளச் மேலே காலை வச்சு எங்கள் வண்டியில் வாரண்டி கிடையாது, வாரண்டி கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு யாரும் சொன்னது கிடையாது. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் ஒரு ட்ராபேக்கே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் மெக்கானிக் தான் சொல்லியிருக்கிறாங்க, அதுவும் லோக்கல் மெக்கானிக் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே நண்பா, அவ்வளோதான். இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னும் மாப்பிள்ளை ஓட்டுறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகும் நண்பா. இந்த வீடியோவில் ஏதோ குறைகள் நிறைகள் இருந்தால் சொல்லுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரும் சந்திக்கிறேன். என்ன வண்டியில் சத்தமே இல்லை, அங்கேருந்து வரும்போது வண்டியில் சுத்தமே இல்லை. உங்களுக்கு கேமராவில் கேட்குதா என்னன்னு தெரில, ஆனால் வந்து எனக்கு வந்து சுத்தமாக காதே கேட்கல. ரொம்ப சைலண்ட்டாக வண்டி ஓடுது, ஸ்மூத்தாக ஓடுதுமாங்களா, அது மாதிரி ஸ்மூத்தாக ஓடுதுன்னு வச்சுக்காங்களா. அப்படியே பூச்சி ஆட்டம் ஓடிட்டு இருக்கு. மாப்பிள்ளை யார் உன்னை வெயிலில் போட்டு கொன்னே நீ கம்மன் இருக்க மாட்டேங்கிற. ஒரு மணி நேரம் வரும் ப்ரோ, இது வரல தலை வரலுக்குது. ஓட்டிட்டு வரட்டும், அங்கே போய் அந்த வேலையை பார்ப்போம், அடுத்த வேலை என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அவ்வளோதான் ப்ரோ. இந்த வண்டியோட நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டீங்க, இந்த வண்டியை ரிவ்யூ எடுத்து போடுங்க. அவ்வளோதான், கேட்ட வரலாம் எல்லாம் சொல்லிட்டேன். இதில் ஏதாவது நிறைகள் குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், சொல்லிட்டு மாப்பிளா. சால் ஓட்டுவாங்க, ஒரு சாலுக்கு எந்த அளவுக்கு பவுடர் ஆகி வந்துருக்குது பார்த்தீங்களா. இன்னும் ஒரு சால் ஓட்டினாங்கன்னா இறந்த இடமே தெரியாத போயிடும், கம்ப்ளீட் முடிஞ்சுது. இதுக்கு எதுக்கு மல்ச்சர் அப்படிங்கிறாங்க எங்கள் ஏரியாவில். நீங்கள் மல்ச்சரோ 2 லட்ச ரூபா வரும்ல ப்ரோ. மல்ச்சர் ஒரு செட்டு பிளேடு மாற்றினா அதுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகுதுன்னு சொல்லுங்க. எங்கள் ஊரில் ஒருத்தன் வச்சுக்கிறான், மல்ச்சர் ஓட்டமோ ஒரு வீடியோ சொல்கிறேன் மாப்பிள்ள வந்து எடுக்கிறேன் அப்படிங்கிறேன். மாமா நீங்கள் கேட்ட நேரத்தில் இருந்து மல்ச்சர் கராக்கே இல்லைங்க மாமா அப்படிங்கிறான் அவன். நான் அவனை வச்சு என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரே சுற்றில் இதில் இவ்வளோ அகலம் இருக்குது, ஒரே சுற்றில் கவர் பண்ணுறாப்புல பாருங்களேன். ஹலோ, கூப்பிட்றேன், எங்கள் உழ ஓடிட்டு வரேன், கூப்பிட்றேன். உடனே ஐக்கியரில் போட்டு தூக்கி போட்டு மாப்பிள்ளை உட்காந்துடுறாரு. இதுலேயும் ஏபிசி இருக்கு தானே, ஏபிடியா இதுலேயும் ஏபிசி ஆப்ஷனோடு இருக்குது ப்ரோ. அன்னைக்கே விட்டுருக்குறாங்க கம்பெனிக்காரன், பார்த்துக்காங்களா. அதில் 3 இதில் 3, அவ்வளோதான். 3 கியரில் வேலையை முடிச்சுட்டாங்கப்பா. நம்மள எத்தனை கியர் இதில் வந்து திருப்பாலைக்கே 3 கியர். சரி மாப்பிள்ள ஓட்டிட்டு வா, டாட்டா. குழுன்னு ஓட்டுற, குழுன்னு ஓட்டுற.
டாடா போய்ட்டுறோம்.